ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கிரேவி வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யணும் அப்படின்னா குக்கரில் செய்யுங்க, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம 150 கிராம் சின்ன வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துப்போம். சிக்கன் வதங்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு வதங்கணும். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. சிக்கன்லேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துச்சு. இப்போ நான் சிக்கன் கிரேவி மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஆச்சி பிராண்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் அது சேர்த்துருவோம். அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். சிக்கன் வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் கிரேவி பதத்துக்கு வேணுன்றனால இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் புதினா சேர்த்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ குக்கர் மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, பச்சை வாசனையாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் அடிக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். 2 விசில் அடிச்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலையை தூவிப்போம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.